சிறகடிக்காத சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். முத்துக்கிட்ட ரொம்பவே நன்றி சொல்கிறார் ஏரியா தலைவர். தம்பி நீ வரப்போய் நல்ல கார் கிடச்சிருக்கு முத்து, ரொம்ப நன்றி, நாளைக்கு வந்துடுன்னு இருக்காங்க, வந்த பிறகு உனக்கு பார்ட்டி வைக்கேன் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு வா அப்படிங்கிறாங்க. தலைவரை ஒன்றுமே வேண்டாம் தலைவரை, நான் காருக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா நீ வா அப்படிங்கிறாங்க. தலைவரை என் மனைவியும் எங்கள் அப்பாவும் சொல்லியிருக்காங்க, நான் வந்து குடிக்கிறதுனால ரொம்ப கோவப்படுறேன் வைக்கிறேன், தேவையில்லாத வேலைலாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு, அதனால் நான் குடியை விட்டேன் தலைவரை அப்படிங்கிறாங்க. சரிப்பா நீ குடிக்க வேணாம், நல்லது தானே, நான் எங்கள் கூட வந்து நில்லு, எங்கள் கூட கம்பெனி கொடு, நீ இருந்தால் சந்தோஷம் தானே அப்படிங்கிறாங்க. சரி தலைவரை உங்கள் அன்புக்கு வரேன் தலைவரை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே எல்லாருமே பயங்கரமாக சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. முத்து சைடில் இருக்க சைடு டிஷ் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ தண்ணி கிண்ணி கலந்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கார். இதை பார்த்த சிட்டிக்கு பயங்கர கடுப்பு. உன் ஒய்ஃபு என்ன ரோட்டில் வச்சுட்டு குடிகாரன் அப்படி இப்படிங்கிறான், நீனே பெரிய குடிகாரன், இன்றைக்கி நீ ஒரு நாள் குடிக்காமல் இருந்துட்டாலும் குடிகாரன் பக்கத்தில் தானே உட்காந்துருக்க, அவனை பார்க்க குடிக்கிறவன் மருந்து தெரியுது, தண்ணியை கலந்தா கொடுத்துட்ருக்க, அவனை இப்படியே வீடியோ எடுத்து ஒன்று ஆன்லைனில் போட்டு உன் தொழில் என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே அவன் ஃப்ரெண்ட்டை சொல்கிறாங்க, டேய் இதை வீடியோவை எடுத்து இதை ஆன்லைனில் போட்டு விட்றா, போட்டு விட்டு இவன் தொழிலே கெடுக்கணும்டா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வீடியோ பயங்கரமாக எடுக்கிறாங்க. முத்து இதை கவனிக்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில் அந்த வீடியோ வைரலாகி பரவிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் பார்க்குறாங்க. ஒரு டிரைவராக இருக்கிறவர் வந்து இப்படி குடிக்கிறாரு, குடிச்சிட்டு இப்படி ஓட்டுறாரு, வாகனம் ஓட்டுறாரு, இதனால் எவ்வளோ பேருக்கு பாதிப்படையும், மக்கள் உயிரின அப்படியா இப்படியா அது இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களாக கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த வீடியோவை வந்துட்டு ரோஹிணி பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு ஆண்டி இங்கே பாருங்கள், முத்து என்ன செஞ்சு வச்சுருக்காரு பாருங்கள், எங்களையும் இந்த வீட்டையும் தான் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா இன்றைக்கி ஊரையே இது பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ரொம்பவே கோபப்பட்டு, என்ன ரோகிணி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்க வீட்டுக்காரர் ஒன்றா தான் வந்துடுவீங்களா, அவர் என்ன செஞ்சுருக்காரு பாருங்க அப்படிங்கிறாங்க. அவர் ஒயின் ஷாப்பில் தண்ணி ஊற்றுறத அவர் குடிக்கிற மாதிரியே காட்டுறாரு சித்தி. இதை பார்த்தா மீனாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே ரோகிணி இது என்ன அதிசயம், அவன் தினம் செய்கிறது தானே, எவனோ வீடியோ எடுத்து போட்டிருக்கான், வீடியோ எடுக்காமல் எத்தனை நாளும் குடிச்சிருக்கான் வச்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. அத்தை இப்போலாம் அவர் குடிக்கிறது இல்லை, குடியை விட்டுட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்போ இது என்னது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ரொம்ப மனக்கவலையில் நேராக மீனா அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அவர் வந்து என் பேச்சை கேட்டு, மாமா பேச்சை கேட்டு அவர் குடிக்காமல் இருந்தார், இன்றைக்கி அவர் குடிச்சிட்டார் போல், இல்லைனா பழைய வீடியோவான்னு எனக்கு தெரியல, அவருக்கு ஃபோன் அடிக்க எனக்கு மனசு இல்லை, ஆனால் வந்து அவர் குடித்த மாதிரி வீடியோலாம் செல்லில் வருதான் அப்படிங்கிறாங்க. உடனே சத்யாவும் செல்லு நோண்டி பார்க்குறாரு, வருது. ஆமாம் அவன் புருஷன் குடிக்காரன் தானே, அங்கே பாரு அப்படிங்கிறாங்க. டேய் என் புருஷனை மரியாதையை பேசு அப்படிங்கிறாங்க. என்ன மரியாதை, சிட்டி வரும்போது குடிக்காரன் அப்படி இப்படின்னு பேசினேன், மாமாவே குடிக்க தானே செய்கிறாரு, பாரு இவ்வளோ வேறு மத்தியில் வச்சு குடிச்சிட்ருக்காரு, பகலில் யாராவது குடிப்பாங்களா, குடிச்சிட்டு கார் ஓட்டினா என்ன ஆகும், உன் புருஷன் உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது, போகிறவங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுல்ல, உங்கள் புருஷன் காரில் எவன் ஏறுவான் அப்படிங்கிறாங்க. டேய் அப்படியெல்லாம் அவர் செய்யவே மாட்டார், தொழில் ரொம்ப நேசிப்பார் அப்படிங்கிறாங்க. உடனே வீணா அம்மா சொல்கிறாங்க, டேய் மாப்பிள்ளை எதில் எப்படியோ அவர் தொழிலில் ரொம்ப கரெக்டாக இருப்பார், சரியா, கொண்டு போகிறவங்க மேலே அவ்வளோ மரியாதையாக கொண்டு போய் விடுவார், இன்றைக்கி வரைக்கும் முத்துன்னா அப்படி ஒரு பேர் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி பேர்பட்டோ பகலில் எப்படி குடிக்காமல் எப்படி போட்டிருப்பாங்க வீடியோ அப்படிங்கிறாங்க. வீடியோ போட்டிருக்குது யார், அவன் ஃப்ரெண்டு சிட்டி தானே போட்டிருக்கான், அவனுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏக்கா நீ வந்து சிட்டியாக குடிக்காரன்னு சிட்டியை அந்த வீடியோ எடுத்து போட்டு விட்ருக்கான், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்பவே கடுப்பாகுது மீனாவுக்கு. நீ இப்படியே என் வீட்டுக்காரை குறைச்சி பேசிகிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. ஏக்கா நான் உன் கூட பிறந்தவன், என்னை விட அவன் புருஷனுக்கு முக்கியமாக போயிடுச்சுன்னு அப்படிங்கிறாங்க. ஆமாடா அவர் வந்து இந்த குடும்பத்துக்கே முக்கியமானவர் தான், எனக்கு முக்கியமானவர் தான் அப்படிங்கிறாங்க. இந்த குடும்பத்துக்குலாம் அவர் முக்கியம் கிடையாது, எங்கள் குடும்பத்துக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே மீனாம்மா சொல்கிறாங்க, நீ என்னடா சொல்கிறது, அவர் எனக்கு மூத்த பையன்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்க மூத்த பையன் தான் அப்படி குடிச்சிட்டு ஒயின் ஷாப்பில் கிடக்காரு போல், ஒவ்வொருத்தராக வீடியோ எடுத்து போடுறாங்க போல் அப்படிங்கிறாங்க. அவராது குடிக்க தான் செய்கிறாரு, நீ வந்து திருடங்கூரில் சேர்ந்துட்டுருக்க அப்படிங்கிறாங்க. ஏக்கா கரெக்டாக பேசு, இல்லை வீட்டு விட்டு வெளியே போ அப்படிங்கிறாங்க. என்னடே என்னடா பேசிகிட்டு இருக்கா, உங்கள் அக்காடா அப்படிங்கிறாங்க. எங்கள் அக்காவா யாரோ, என் ஃப்ரெண்டை தப்பாக பேசினா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியில் கிளம்ப சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ நானும் ஃப்ரெண்டை எதுவும் பேசணும், நானும் வெளியே தான் போகணுமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நானும் ஒன்றும் வெளியே போக சொல்ல, மீனா வெளியே போய்ட்டுருக்கே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் அக்கான்னு கூட விட மாட்டானே அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏம்மா இப்போ வந்து சிட்டி பாசம் தான் அவனுக்கு பெருசாக தெரியும், அவன் நல்லா இருக்கணும், அவன் படிக்கணுங்கிறதுக்காக நான் படிக்காமல் வேலை பார்த்து அவனை காப்பாற்றணுங்கிறது மறந்துடுவோம்லாமா அப்படிங்கிறாங்க. உடனே அக்கா நீ என்ன படிக்க வச்சதெல்லாம் நினைக்கிறேன், ஆனால் என் ஃப்ரெண்டை குறைச்சி பேச நான் இது பண்ண விட மாட்டேன், இதே மாதிரி தான் சிட்டி மேலே கை வைக்க போனார், நான் தடுத்தேன், ஓ அதனால தான் என் புருஷன் கையை ஒடிச்சிருக்காரு, இப்போ தான் தெரியுது எனக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் என் சிட்டி மேலே கை வைக்க போனார், ஏன் கை வைக்க போகிறீங்கன்னு சொன்னேன், அவனுக்காக நீ சப்போர்ட் பண்ணது இல்லைன்னு சொல்லிட்டு தான் கையை ஒடிச்சார், என் கையை ஒடிச்சது மட்டும் நியாயமோ அப்படிங்கிறாங்க. இப்படி பேசும்போது எனக்கே கோவம் வருது, என் புருஷன் கோவக்காரர், கண்டிப்பாக கோவம் வர தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா எனக்கு முன்னாடியாவது கவலையாக இருந்துச்சு, ஏன்டா மருமகன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ புரியுது வாய் பேசுறதை வச்சு அப்படிங்கிறாங்க.
உடனே சீதா சொல்கிறாங்க, இவனுக்கு கை மட்டும் இல்லைக்கா, காலையும் மூக்கையும் உடச்சி விட்ருக்கணும் அப்படிங்கிறாங்க. சீதா அப்படிங்கிறாங்க. என்ன சீதா, சிட்டி கூட சேர்ந்துட்டு நம்ம சொந்த உறவையோ நீ கிண்டல் பண்ணுறியோ? அது நம்ம மாமா குடும்பம், அது அவங்க நம்ம மாமா, முத்து நம்ம மாமா, இது அக்கா அப்படிங்கிற உறவு உனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லையா உனக்கு அப்படிங்கிறாங்க. நம்மளை அவங்க உறவாக எடுக்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. அந்த ஆன்ட்டி மட்டும்தான் நம்மளை உறவாக எடுத்துக்கல. அண்ணாமலை மாமா நம்ம மேலே உயிராக இருப்பார். சரியா, எந்த விசேஷத்துக்கோ எதுக்கோ நம்மளை கூப்பிடாமல் அவர் இருந்ததும் இல்லை, வச்சதும் இல்லை அப்படிங்கிறாங்க. சுருதி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்மளை கூப்பிடவே செஞ்சாங்க, நம்ம பணக்காரங்கன்னா கூப்பிட்ருப்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று கூப்பிடலன்னு உனக்கு தெரியுமா? என்னையும் அம்மா வந்து கடையில் வந்து அம்மா கூப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் வீட்டில் வந்து கூப்பிட மாட்டாரா அப்படிங்கிறாங்க. வீட்டில் வந்து பார்த்துருக்காங்க, வீட்டில் யாரும் இல்லை, நீ தான் அந்த சோவாரி கூடலாம் தெரிய, அதனால் கடையில் வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா அப்படியே வந்து கூப்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. சரி சரி, உன் புருஷனை குடிக்காமல் இருக்க சொல்லு, அதுவும் பகலில் குடித்தாங்கன்னா ஒழுங்காக வண்டி ஓட்ட முடியாது அப்படிங்கிறாங்க. டேய், அவருக்கு தெரியும்டா எதை செய்யணும் எதை செய்யணுன்ட்டு. ஆமாம், அதான் நல்லா தெரியுதுல்ல, குடிச்சிட்டு அலைகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, உன் ஃப்ரெண்டு வந்து நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு இப்படி செஞ்சுருக்கானா, அதில் உனக்கு கொஞ்சம் கூட கோவம் இல்லையா அப்படிங்கிறாங்க. அவன் கரெக்டாக தானே செஞ்சுருக்கான், இல்லாத செய்யலையே. உன் புருஷன் குடிச்சிருக்காரு, அதை எடுத்து அவர் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு, இதில் பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லையே. அவனை வந்து அசிங்கப்படுத்துவார், ரோட்டில் அடிப்பார் பிடிச்சி. இப்போ வந்து சிட்டி வந்து பதிலுக்கு இதை செஞ்சால் சிட்டி செஞ்ச தப்பு, உன் வீட்டுக்கார பண்ண நியாயமா அப்படிங்கிறாங்க. சரியான கோபமாகிடுது மீனாவுக்கு. உடனே நேராக சிட்டி ஆஃபீஸ் போகிறாங்க. டேய் சிட்டி வெளியே வாடா அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க சிட்டியில் வட்டி வாங்கிறதுக்கு. உன்னை எனக்கா ஏங்க தான் கத்திக்கிட்டு இருக்க, நீ சத்யாவோட அக்கா, நீ தயவுசெய்து நீ பேர் இங்கே அசிங்கப்படுத்தாதக்கா, நீ கிளம்புக்கா அப்படிங்கிறாங்க. அசிங்கப்படுத்தாத கிளம்பா, என் புருஷன் நீ எப்படி எடுத்து வீடியோ எடுத்து போடுவேன் அப்படிங்கிறாங்க. நான் எடுத்து போடல அப்படிங்கிறாங்க. நீ உன் ஐடியில் தான் எடுத்து போட்டிருக்க, எல்லாமே எனக்கு தெரியும், நாங்கள் ரொம்ப முட்டாள் கிடையாது, படிக்காமல் என்ன இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏக்கா, உன் புருஷன் குடித்தாரு, நான் எடுத்து போட்டேன், உன் புருஷனால் எவ்வளோ பேருக்கு இழப்பு தெரியுமாக்கா, ரோட்டில் போகிறவங்களாம் என்னக்கா பாதுகாப்பு அப்படிங்கிறாங்க. அதை அவங்க பார்த்துப்பாங்க, இது வரைக்கும் யாரும் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை, நீ புதுசாக கம்ப்ளைண்ட் பண்ணாத, அந்த வீடியோ முதல்ல அழி அப்படிங்கிறாங்க. ஏக்கா இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு முத்து நீ பண்ணதுக்கு நான் விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க. விடமாட்டியா, என் புருஷன் தெரிஞ்ச என்ன தெரியுமா அப்படிங்கிறாங்க. உங்கள் புருஷன் பெரிய கடவுளா, போட்டாச்சு, தொழிலே லாக் பண்ணுறேன், முடிஞ்சு போச்சு, என்ன டிஸ்டர்ப் பண்ணான்னா அடுத்த நிமிஷம் உங்கள் புருஷன் உள்ளே இருப்பார் அப்படிங்கிறாங்க. உள்ளே இருப்பானா? உள்ளே இருப்பாருன்னா என் புருஷனை மேலே நீ கை வச்சுட்டு நீ இருந்துருவேனா அப்படிங்கிறாங்க. ஏக்கா, உன் புருஷன் என்ன கை வச்சாலோ என்கிட்ட வந்தாலோ உள்ளே இருப்பாருன்னு சொன்னேன், நீ மாற்றி பேசாத அப்படிங்கிறாங்க. அக்காலாம் இனி பேசாத, நான் உனக்கு கூடயே பிறந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏக்கா சத்யா என் தம்பினா நீங்கள் அக்கா தான், போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டுக்கு மீனாவுக்கு சரியான கோபம் இருக்குது. இனிமேலும் இதை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன், கை நீட்டி விடுவோம் பார்த்துக்கோ, பொம்பளை கையால் நீ கை நீட்டினா நான் அசிங்கப்பட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டிக்கு சரியான கேவலமாக இருக்கான்னு அப்படியும் சமாளிக்கிறாரு. ஏக்கா அங்கே பாருங்கள், நீ சத்யாவோட அக்காவை போயிட்டீங்க, நீங்கள் கையே நீட்டினாலும் போயிட்டு வாக்கான்னு சொல்லிக்கிட்டு போன தவிர வேறு ஒன்றும் சொல்ல மாட்டேன், சத்யா என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. அவளை கொண்டு பையன் உனக்கு ஃப்ரெண்டுன்னா உன் வயசு என்ன அப்படிங்கிறாங்க. ஏக்கா அவன் என்னைய சிட்டின்னு தான் கூப்பிட்றான், நான் என் ஃப்ரெண்டு தான் நான் பார்க்குறேன், எங்கள் ஃப்ரெண்டோட அக்கா நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி ஃபோன் அடிச்சு சிட்டிக்கு சத்யா ஃபோன் அடிக்கிறேன். என்ன சிட்டி சூப்பராக பண்ணிட்ட போல், சந்தோஷமாக இருக்கியா அப்படிங்கிறாங்க. நான் சந்தோஷமாக இருக்கேன், உங்கள் அக்கா தான் வந்து உங்கள் ஆஃபீஸில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவளுக்கு என்ன தான் வேணுமா அப்படிங்கிறாங்க. நான் வாரேன், அவளை 2 போடு போட்டால் தான் சரி வரும் அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா கிட்ட சிட்டி பேசுகிறத பார்த்துட்டு மீனாவுக்கு ரொம்பவே மனசு வலிச்சிருது. நம்ம கூட பிறந்த தம்பியை நம்மளை வந்துட்டு கை நீட்டணுங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வலியில் வீட்டுக்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் இது நடக்கிறதெல்லாம் தெரியாமல் முத்து வீட்டுக்கு வராரு. எப்பவும் போல் வராரு. வந்த உடனே ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க ரோகிணி. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க குடிகாரன் வந்துட்டான் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் நானாடா சொல்கிறேன், ஊரே சொல்லுது, என்னமோ குடிக்காத மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க. நான் குடிக்கலையே அப்படிங்கிறாங்க. நான் நம்மள்கிட்ட போகிறாங்க, எப்போ நான் குடிக்கல உண்மையிலே அப்படிங்கிறாங்க. நீ குடிக்காமையாடா வீடியோ வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. எப்போ நான் உண்மையிலே குடிக்கலை, நீங்களும் மீனாவும் சொல்லியிருக்கீங்க நம்ம குடிக்கக்கூடாது, குடிக்கிறனால ரொம்ப கோவப்படுற வைக்கிற, உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் குடிக்கவே இல்லைப்பா அப்படிங்கிறான். அப்போ இது என்னதுடா அப்படிங்கிறாங்க. எப்பா நீங்கள் சொல்கிறது கரெக்டு, மனோஜ் ஒரு கார் வாங்க வந்தான், அந்த காரை வந்து மனோஜ் டியூ கட்டிக்க மாட்டான், வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு என்னுடைய தெரிஞ்சவருக்கு கார் வாங்கி கொடுத்தேன். அவங்க பார்ட்டி வைக்கணும் அப்படின்னாங்க. நான் வீட்டில் சொல்லியிருக்கேன், அதனால் குடிக்க மாட்டேன் அப்படின்னேன். நீ என் கூட உட்காரு அப்படின்னாங்க. கூட உட்காந்துருந்தோம்ப்பா, தண்ணி தான்ப்பா நான் கிளாஸில் ஊற்றுனேன், வேறு ஒன்றும் நான் செய்யலப்பா அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாரு, நீ குடிக்காமலே நீ குடித்த மாதிரி வீடியோ வந்திருக்கு, எல்லோரும் வந்து நீ குடிக்கலன்னு சொன்னால் நான் நம்புவேன், இப்போ ஒன்று பார்த்தாலே தெரியுது நீ குடிக்கலன்னு எனக்கு ஃபுல்லாக தெரியுது. அந்த வீடியோ வந்து 10 நிமிஷம் தான் ஆயிருக்கு, ஆனால் வந்து 10 நிமிஷத்தில் வந்து எத்தனை பேருக்கோ போயிருக்கு. இன்றைக்கி கணக்கு பண்ணி பார்த்தா இந்த இவ்வளோ நேரத்தில் எங்கெல்லாமோ போயிருக்கோ என்னமோ அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, எப்போ நான் ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறாங்க. உனக்கு வேண்டாதவங்க யாரோ எடுத்து போட்டிருக்காங்க, இப்போ தான் போட்டிருக்காங்க, இவ்வளோ பேரோ பார்த்துருக்காங்க வச்சுருக்காங்க,
அதனால் நீ வந்து கொஞ்சம் கவனமாக இரு, உனக்கு எதிரி நிறைய ஆகிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எப்பா எனக்கு யார் எங்கே இருந்து இதை செய்தாங்கன்னு தெரியல, உள் வீட்லேயும் எனக்கு ஆதரவு இல்லைப்பா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அங்கிள் செய்யாமலாம் யாரும் செய்ய மாட்டாங்க, இவரும் செஞ்சுருப்பார், இங்கே வரும்போது ஏதாவது வாயில் போட்டு துப்பிட்டு வந்திருப்பார் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலைலாம் வந்து நான் பண்ண மாட்டேன் பார்லரம்மா, நீங்கள் வேணா பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா அவளை நீ பேசிகிட்டு இருக்க, நீ குடிகாரன் தானே, குடிச்சிட்டு தானே இந்த குடிக்காக தானே வந்து எனக்கு கார் கிடைக்க விடாமல் இன்னொரு ஆளுக்கு கமிஷனுக்கு இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னடா பேசுகிற அப்படிங்கிறாங்க. உண்மைதான், நான் கார் வாங்கிடக்கூடாது, நான் நல்லா இருந்துடக்கூடாது, என் முன்னாடி நல்லா இருந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சேன், மொத்தமாக தொழிலே போச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் தொழில் எப்படிடா போவோம் அப்படிங்கிறாங்க. டேய் உன் தொழிலில் போகணுன்னு சொல்லிட்டு தான்டா இதே வீடியோவே வைரல் ஆக்கியிருக்காங்க, அதை புரிஞ்சுக்கோ. உன்னையும் உன் வண்டியில் ஒருத்தனை ஏற மாட்டான், உன்னைய குடிகாரன் தெரிஞ்சவன் அவன் காரில் ஏறுவான் அப்படிங்கிறாங்க. உடனே என் காரில் ஏற வேண்டியவங்க ஏறுவாங்க சரியா, நான் வந்து எப்போ குடிப்பேன் ஏது குடிப்பேன்னு சொல்லி என்னோடய கஸ்டமருக்கு தெரியும். நான் பகலில் குடிச்சிட்டு அலையிற அளவுக்கு நான் குடிகாரன் கிடையாது, ஏன்னா இன்னொருத்தவங்க சொல்லி குடிக்கிற அளவுக்கு நான் குடிகாரன் கிடையாது. எனக்கு எப்போ தோணுச்சோ அப்போ தான் குடிப்பேன், அதையுமே எங்கள் அப்பாவுக்காகவும் என் பொண்டாட்டிக்காகவும் விட்டுட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்துடுறாங்க. ஏங்க நீங்கள் குடிக்காமல் ஏங்க வீடியோ வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. மீனா சொன்னால் புரிஞ்சுக்கோ, நான் குடிக்கவும் செய்யலை ஒன்றும் செய்யலை, நம்மளுக்கு ஒரு பெரிய மாலை ஆர்டர் இருந்தார்ல ஒரு ஏரியா தலைவர், அவர் வந்து ஒரு கார் வாங்கி கொடுக்கணும் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னாரு. அங்கே ஷோரூமுக்கு போனேன், மனோஜ் கூட அவர் ஒய்ஃபோடு வந்திருந்தான். அந்த காரை வாங்கினா இவன் கட்டிக்க மாட்டான்டின்னு சொன்னேன். அவங்க காரை கொடுக்கல, அந்த காரை அவருக்கு வாங்கி கொடுத்தேன், பார்ட்டி வைக்கணுன்னாங்க. அப்போ ஒயின் ஷாப் பக்கத்தில் எல்லோரும் போகையில் நான் வாரான தலைவராக கிளம்புறேன் அப்படின்னேன். அவர் தான் சொன்னார், தம்பி கொஞ்சம் என் கூட பார்ட்டி கூட இருந்துட்டு போங்க, நீ அடிக்கலைங்கிறீங்க, உங்கள் கூட இருந்தால் சந்தோஷம்னு சொன்னாங்க. நான் சும்மா இருந்தேன், அதை யாரோ வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க, இவ்வளோதான், நீ வேணால் பாரு, என்கிட்ட கொஞ்சமாவது வாட்டடிக்கா வைக்கான்னு சொல்லிட்டு ஒன்றுமே நான் பண்ணல மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு தெரியுதுங்க, நீங்கள் என்கிட்ட சொன்ன வாக்கை காப்பாற்றுவீங்கன்னு எனக்கு தெரியுது, அது போக மாமாவுக்கும் தெரியுது, ஊர் உலகம் தெரிலங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா நீ சொல்கிறது சரிதான், இது யார் செஞ்சுருப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த சிட்டி தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. உன்னை சிட்டி தான் பண்ணியிருக்கான், அவனை என்ன செய்தான் பாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க இதை தான் நீங்கள் செய்யாதங்க, உங்கள் முன்கோபம் அதனால தான் நீங்கள் சீரழிகிறீங்க, உங்கள் வாய் தானே சதண்டாமல் இருங்க அப்படிங்கிறாங்க. அப்படி நானே அவனுக்கு ஒரு பேசிட்டு வந்துட்டேன் அப்படிங்க. நீ ஏன்டி எங்கே போனேன் அப்படிங்கிறாங்க. இல்லை என் வீட்டுக்காரன் வந்து தப்பாக இது பண்ணுவான், நான் பார்த்துக்கிட்டு இருப்பணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அவன் தான் ரெடிசம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, அவன் பொண்டாட்டி அதுக்கு மேலே பண்ணுதா, 2 பேரையும் வீட்டு விட்டு வெளியே அனுப்புங்க, நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என் பையனை குடிக்காமல் ஒருத்தி இருக்கான், என் பையனை ஒருத்தன் தப்பாக போடுறான்னா அவனை பார்த்துக்கிட்டே என் மருமகள் போல் நான் தான் இருப்பேனா, முத்து வாடா அவன்கிட்ட போய் என்னென்னு கேட்பான் அப்படிங்கிறாங்க. உடனே மாமா நான் தான் இப்போ தான் பேசிட்டு வரேன் வேணாமா அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா இதை சும்மா விடக்கூடாது, அவன் எப்படி என் பையனை போடலாம், என் பையன் குடிச்சிருந்தான் போட்டானா ரைட்டு, என் பையன் குடித்தா வண்டி ஓட்ட மாட்டான், அவன் ரொம்ப நேர்மையானவன்னு எனக்கு தெரியும் சரியா, அது போக என் பேச்சை கேட்டு என் பையன் குடிக்காமல் இருக்கான், குடிக்காமல் இருக்க பக்கத்தில் இருக்க குடிக்கிறவங்க பக்கத்தில் இருந்து தான் அவன் தப்பை தவிர வேறு என்ன தப்பு அவன் செஞ்சுட்டான், அவன் எப்படி போடலாம், அவன் பெரிய ஆள்லாம் வீட்டுக்குள்ளே அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த வீடியோ பயங்கர வைரலானவொடனே போலீஸ் பார்வைக்கும் போது அவங்க இதை பார்க்குறாங்க. ஓஹோ இப்படி குடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டுறியோ, சரி ரைட்டு அவங்க மேலே வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வழக்கு போடணும், இது சம்மந்தமாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலதிகாரிகள்கிட்ட பேசுகிறாங்க. பேசிட்டு நேராக போலீஸ் வீட்டுக்கு வராங்க. வந்தோன்னா முத்து இருக்காரா, முத்துனாயார் அப்படிங்கிறாங்க. சார் நான் தான் அப்படிங்கிறாங்க. ஓ நீ சரக்கு அடிச்சு தான் வண்டி ஓட்டுவியோ, மக்கள் உயிரெலாம் உனக்கு ஒத்துற இது இல்லையோ, பெருசாக தெரியாதோ, உன் உயிர் போனால் பரவாயில்ல, மக்கள் உயிர் இருக்குன்னு நினச்சி செயல்பட்டு இருக்கியா அப்படி இப்படிங்கிறாங்க. சார் அப்படி ஒரு இதே கிடையாது, உங்களுக்கு யார் சார் சொன்னா அப்படிங்கிறாங்க. உன் வீடியோ தான் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. முத்துக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. டோட்டல் குடும்பத்துக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் கூட ரோஹிணி மனோஜ் விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஆகா முடிஞ்சையா, அவன் தொழிலும் முடிஞ்சு நீனும் உள்ளே போகிறையா, பயங்கர ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. சார் அவனுக்கு இதே தான் சார் பொழைப்பு, நீங்கள் அவனை சத்தம் போட்டு விடுங்க சார் அப்படிங்கிறாங்க விஜயா. உடனே விஜயா சொல்கிறாங்க, ரோஹிணி விஜயாட்ட சொல்கிறாங்க அண்ணாமலை, விஜயா அவன் வாயை மூடிக்கிட்டு அப்படிங்கிறாங்க. ஏங்க வீட்டு வரைக்கும் போலீஸ் வர வச்சிட்டான், இவன் இப்போ ஏற்பட்டால் இந்த வீட்டுக்கு எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, உங்கள் பிரச்சனையும் பரவ வச்சுக்கோங்க, முத்த ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறேன், அங்கே போய் நாங்கள் சட்டப்படி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே சார் நான் என்ன தப்பு செஞ்சு என்னை கூப்பிட்டு போகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, சார் வீடியோ எடுத்து யாராவது எதனாலும் எடுத்து போடுவாங்க, அதுக்காக அவங்க எல்லாரையும் கூட்டி போயிட்டு இருப்பீங்களா, கஷ்டப்பட்டவங்கன்னு உடனே கூப்பிட வரீங்க, பெரிய பணக்காரங்க பண்ணி இருந்தால் விட்டுருவீங்களா அப்படிங்கிறாங்க. ஏமா நீ எதாக இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து பேசிக்காமா அப்படிங்கிறாங்க. நேராக ஸ்டேஷனுக்கு கூட்டி போகிறாங்க. என்ன செய்யனே தெரியல. இந்த சூழ்நிலையில் முத்து செல்ல வீட்டில் வச்சுட்டு போயிடுறாரு. முத்துக்கு அவர் ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்கார், அரசியல்வாதி ஃப்ரெண்டோட
ஆள் ஃபோன் அடிக்கார். ஃபோன் அடிச்சு, "என்ன முத்து வீட்டுக்கு போயிட்டியா?" அப்படிங்கிறாங்க. "நான் பேசுகிறேண்ணே, நான் முத்து ஒய்ஃப் பேசுகிறேண்ணே. என் வீட்டுக்கார் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாருன்னு சொல்லிட்டு அவரை போலீஸ் கூட்டி போகிறாங்கண்ணே" அப்படிங்கிறாங்க. "அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினானா? அவன் தான் சரக்கே அடிக்க மாட்டான், வேணான்ட்டான், நான் சும்மா தானே இருந்தான்" அப்படிங்கிறாங்க. "உங்கள் கூட சும்மா இருந்தால் தான் யாரோ வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க போல்" அப்படிங்கிறாங்க. "யார் வீடியோ எடுத்து போட்டா?" அப்படிங்கிறாங்க. "அது அந்த சிட்டிங்கிற ஒருத்தன் தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கான்" அப்படிங்கிறாங்க. உடனே தலைவர்கிட்ட அவர் சொல்லிடுறாரு, "சார், இந்த மாதிரி நம்ம கூட முத்து இருந்தாங்களா, அதை யாரோ வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க" அப்படிங்கிறாங்க. "அவன் தான் குடிக்கவே தம்பி" அப்படிங்கிறாங்க. "அவன் குடிக்கவே இல்லை, நம்ம கூட இருந்ததை குடிச்ச மாதிரி எடுத்து போட்டுட்ருக்கான்" அப்படிங்கிறாங்க. "அவனை மட்டும் இது பண்ணலை, நம்மளையும் சேர்த்து தான் வீடியோ எடுத்திருக்கான், அவனை சும்மாவே விடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிட்டி ஆஃபீஸ் போகிறாங்க. "டேய், வெளியே வாடா" அப்படிங்கிறாங்க. உடனே தலைவரை, "நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க?" அப்படிங்கிறாங்க. "நான் எதுக்கு வந்திருக்கேண்ணா, நாங்கள்லாம் ஒன்றா இருக்கதை எங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு எதிர்க்கட்சிக்காரன் எவ்வளோ வாங்கிட்டா இந்த வேலையை செஞ்சேன். முத்து யார் தெரியுமாடா? என் தம்பி. அவன் கூட இருக்க நான் யார் தெரியுமாடா? அவன் அண்ணன். எங்களை 2 பேரும் நீ வீடியோ எடுத்து போடுறதுக்கு பெரிய ஆளாடா" அப்படின்னு சொல்லிட்டு வெளுன்னு வழுக்க, "அண்ணே அண்ணே விடுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. "விடுங்கண்ணாவா? நீ ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்க பையன், நீ எத்தனை வாட்டியை நான் காப்பாற்றி விட்ருக்கேன், நீ என்னையும் அசிங்கப்படுத்திருக்கேனே" அப்படிங்கிறாங்க. "இல்லை தலைவரை, நான் அந்த முத்தை பண்ணது தான் அப்படி பண்ணேன்" அப்படிங்கிறாங்க. "முத்து என் தம்பிடா, என் தம்பியை கை வச்சு நான் விடுவேனா? அது போக என்னையும் சேர்த்து நீ எடுத்திருக்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது எடுத்து வைரல் ஆக்கியிருக்க. என் அரசியல் செல்வாக்கு நீ சரிக்க பார்க்குறியா? உனக்கு எவ்வளோடா பணம் தான் எதிர்க்கட்சிக்காரன், உனக்கு எவ்வளோடா வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு வெளுன்னு இருக்காங்க. ஆகா, நம்ம முத்தை வந்து பழிவாங்கன்னு நினச்சோம்னா இன்றைக்கி இந்த தலைவர் நம்மளை போட்டு வாங்குதார் அப்படின்னு சொல்லிட்டு, தலைவரை விடுங்க தலைவர், நான் பண்ண தப்பு தான் அப்படிங்கிறான். "தப்பா? உடனே அந்த வீடியோவை இல்லை, நான் வெளுத்து அப்படிங்கிறாங்க. உடனே அந்த வீடியோவை அழிக்கிறாரு. அழிச்சிட்டு, "அதே இதில் நீ மறுப்பு வெளியிடு" அப்படிங்கிறாங்க. உடனே, "இது வந்து தவறான வீடியோ, என்னை மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிட்டி வச்சு போட்டுதாங்க. போட்டுட்ட உடனே, "இனிமேல் இந்த மாதிரி நடக்காது தலைவரே" அப்படிங்க. "நடக்காதா? எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கேன், என் தம்பியை போலீஸ் கூட்டி போயிருக்கானுங்க, நான் சும்மா விட்ருவானே, அவனை தூக்கு, நம்ம ஏரியாவுக்கு தூக்கு" அப்படிங்கிறாங்க. "தலைவரே" அப்படிங்கிறாங்க, "இவனை அங்கே கூட்டி கொண்டு நம்ம ஏரியாவில் கொடுத்து நம்ம பயங்கரமாக கவனித்து தான் அனுப்பணும். இனிமேல் இந்த ஏரியாவில் அவன் தொழில் பண்ணக்கூடாது, இந்த ஏரியாவில் இருக்கவும் கூடாது, இருக்க தடமே தெரியக்கூடாது" அப்படிங்கிறாங்க. உடனே, "சரி தலைவரை, காரில் தூக்கிடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு காரில் தூக்குதாங்க. உடனே இந்த சூழ்நிலையில் முத்து எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க அவர் ஃப்ரெண்ட்டை. "அவர் இந்த ஸ்டேஷனில் இருக்காரா" அப்படிங்கிறாங்க. நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. உடனே மீனாக்கு அவர் ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடித்து, "அவன் அந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்துருமா, தலைவர் அங்கே ஸ்டேஷனுக்கு போகிறாரு" அப்படிங்கிறாங்க. "சரிண்ணா வந்துடுறேன்" அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை, மீனா எல்லோரும் போகிறாங்க ஸ்டேஷனுக்கு. உடனே மனோஜும் பேருக்கு போகிறாரு. எப்படியாவது ரிமாண்ட் தான் பண்ண போகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்காரு. இந்த சூழ்நிலையில் ரோகிணி ஃபோன் அடித்து கேட்குறாங்க, "என்ன முத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, ஜெயிலுக்கு போயிட்டாரா" அப்படிங்கிறாங்க. "தெரியல மீனா, தெரியல ரோகிணி, இனிமேல் தான் தெரியும், நல்ல செய்தியாக நம்மளுக்கு கிடைக்கும்" அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஏரியா தலைவர் வராரு. போலீஸ்கிட்ட கேட்குறாரு, "எப்படி நீங்கள் என் தம்பியை கூப்பிட்டு வரலாம்" அப்படிங்கிறாங்க. "சார் வந்து இந்த மாதிரி வீடியோ வைரலாக இருக்குது, அதனால தான் கூப்பிட்டு வந்து விசாரிச்சுட்ருக்கோம்" அப்படிங்கிறாங்க. "விசாரிப்பீங்களா, என்ன தப்பு பண்ணார் அவர்" அப்படிங்கிறாங்க. "இல்லை, இந்த மாதிரி சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டினாராம் வச்சாராம்" அப்படின்னு சொல்லிட்டு. "வண்டி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஆதாரம் இருக்கா? என் தம்பியை தொட்டதளவுக்கு உங்களுக்கு ஆயிடுச்சா? நீங்கள் வந்து யார் சொன்னாலும் எதனாலும் செய்வீங்களா? சட்டப்படி தானே நீங்கள் செய்யணும். உங்களுக்கு யார் இந்த அழுத்தத்தை கொடுக்கா" அப்படிங்கிறாங்க. "ஒன்றும் இல்லை சார், இந்த சிட்டி தான் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு" அப்படிங்கிறாங்க. "சிட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தானா? சிட்டி கூப்பிடு" அப்படிங்கிறாங்க. கார்லேருந்து கூட்டி வராங்க. "உடனே, சார், நான் தெரியாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், நான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன்" அப்படிங்கிறாங்க. "கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குவியா? நீ வந்து எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அவன் குடிச்சிருக்கானா" அப்படிங்கிறாங்க. உடனே, "குடிக்கலை வைக்கலை" அப்படின்னு சொல்கிறாரு சிட்டி. "தெரியுதுல, அப்புறம் எப்படி கொடுத்த" அப்படிங்கிறாங்க. "இல்லை, எனக்கு அவருக்கும் பிடிக்கல, அவரும் தொழிலே பண்ணக்கூடாதுன்னு தொழில் விட்டு போகணுன்னு தான் பண்ணேன்" அப்படிங்கிறாங்க. "சரியா, தொழிலை விட்டு போகணுன்னு சொல்லிட்டு பண்ணுறேன்னா அந்த அளவுக்கு ஆயிடுச்சோ, என் தம்பியை நீ இந்த அளவுக்கு பண்ணுவேன் அவனை" அப்படிங்கிறாங்க. "உங்கள் தம்பி எனக்கு தெரியாத தலைவர்" அப்படிங்கிறாங்க. "என் தம்பியா? என் கூட பிறக்காத தம்பி, சரியா, அவனை வச்சு தான் இந்த அரசியல் வாழ்க்கையில் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கான்னா அதுவும் ஒரு காரணம்" அப்படிங்கிறாங்க. "ஓ, அந்த பூவை நீ தான் வந்து கிடைக்கூடாதுன்னு பண்ணியா" அப்படிங்கிறாங்க. "உடனே, தலைவரை மன்னிச்சிக்கோங்க, நான் தான் தலைவரை பண்ணேன்" அப்படிங்கிறாங்க. "என்னடா என்கிட்டே சொல்கிற, பூவை நீ வந்து வரவிடாமல் தடுத்தது நீ தானா, நீ பரவ வச்சுக்கிறேன், இந்த கம்ப்ளைண்ட் மேலே வாபஸ் வாங்க" அப்படிங்கிறாங்க. வாபஸ் வாங்குறாங்க. உடனே, "முத்து, என்னை மன்னிச்சிக்கோ, நீ பண்ணதுக்காக தான் பண்ணேன்" அப்படிங்கிறாங்க. உடனே, "டேய், என் பொழப்ப கெடுக்குன்னு நினைக்க பார்த்தியா, நான் வந்து நீ பண்ணதுக்கு தான் வந்து நான் தப்புன்னு சொல்லி பண்ணியிருப்பேனே தவிர யார் பொழப்பையும் நான் கெடுத்ததில்லை. கெட்டவனை வந்து ஆண்டவர் யாரும் சோதிப்பாங்க, கடைசி வரைக்கும் கடவுள் கைவிட மாட்டார். பாரு, எனக்கு வந்து தலைவர் வந்து என்னை காப்பாற்றிட்டாரு" அப்படிங்கிறாங்க. உடனே தலைவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. "மீனா, எனக்கு நன்றி சொல்லாதம்மா, ரொம்ப நான் தான் நன்றி சொல்லணும். என்னையும் சேர்த்தனா இவன் கவலைப்படுத்தியிருக்கான். உடனே நீ வந்து தெரியப்படுத்தலை அப்படின்னா இன்றைக்கி வந்து ஊர் பூரா இது பரவியிருக்கும், எனக்கும் அசிங்கம் தானே, இதை என்ன செய்யலாம்" அப்படிங்கிறாங்க. உடனே ரவியும் வந்துடுறாரு ஸ்டேஷனுக்கு. வந்துட்டு, "ஏன் இப்படி பண்ண, எங்கள் அண்ணனை ஏன் இப்படி பண்ண" அப்படின்னு கேட்குறாங்க. "டேய் ரவி விட்றா,
தலைவர் எல்லாம் வேஸ்ட்டாக அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, இது வந்து நம்ம வீட்டுக்கும் அசிங்கம் தான், எல்லாருக்கும் அசிங்கம் தான். ஸ்ருதி தான் நான் பார்த்துட்டு கால் பண்ணா, நான் தான் உடனே ஸ்டேஷனுக்கு வந்தேன். ஒன்றும் இல்லை, அந்த வீடியோ வந்து மறுப்பு செய்தி அதே ஐடியில் போட சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னடா அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிற மாதிரி செய்ய சொல்லு, தலைவருக்கும் முத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் வந்து முத்து மேலே உள்ள கோவத்தில் தான் இதை செஞ்சுட்டேன். முத்து குடிக்கவே இல்லை, முத்து நல்ல பையன், இப்படி ஒரு பையனை பார்க்க முடியாது. அது போக இவர் டிரைவர் தொழிலில் சூப்பராக பண்ணுறவர். நான் அவர் மேலே உள்ள கோவத்தில் போட்டு எல்லோரும் நான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட சொல்லு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சரிடா அப்படிங்கிறாரு ஏரியா தலைவர். உடனே செல்லில் வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்து இந்த மாதிரி நானும் முத்து மேலே உள்ள கோவத்தில் தான் செஞ்சுட்டேன். முத்து சரக்கடிக்கவும் இல்லை, சரக்கடிச்சிட்டு வண்டி ஓட்டவும் இல்லை. ஏரியா தலைவர் எல்லாமே சும்மா தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அதை செட் பண்ணி தான் வச்சேன் அப்படின்னு சொல்லி பேசி போகிறாங்க. இதை பார்த்த எல்லோரும் இப்படிப்பட்ட ஆளை நாங்கள் நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிட்டோம், தவறெல்லாம் அவங்க பேர் தான், முத்து நல்ல பையன் சொல்லிட்டு ஏகப்பட்ட எஸ்எம்எஸ் போடுறாங்க. இதை பார்த்த தலைவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, கெட்ட பேர் நல்ல பேர் ஆகியாச்சு, சிட்டியை விடக்கூடாது, சிட்டியை தூக்குங்க, நேரம் நம்ம இடத்துக்கு கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. தலைவர் நான் எல்லாம் தான் செஞ்சுட்டேனே, நீ இப்போ விட மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. டேய், நீ காத்திருந்து என்னெல்லாம் செஞ்சுருக்க? நான் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடிய பூவை வந்து கெடுக்குன்னு நினச்சிருக்கேன். அதுபோக என் தம்பி பேரை கெடுக்குன்னு நினைக்கிறேன், என் பேரை கெடுக்குன்னு நினைக்கிறேன். விட முடியுமோண்ணே? உன்னை அப்படி வளரோட்டம்னா சரி வராது. கந்து வட்டி கொடுமை இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்று உள்ளே அனுப்புனா தான் சரி வரும் அப்படிங்கிறாங்க. தலைவரை நான் அப்படி எதுவும் செய்யலை அப்படிங்கிறாங்க. உன்னை பற்றி எல்லாமே தெரியும்டா, நான் உன்னை எத்தனை வாட்டி காப்பாற்றிருக்கேன், அந்த நன்றி கூட இல்லை. நான் இருக்கிறேன், என் தம்பி இருக்கும், 2 பேரையும் கெடுக்குன்னு அப்படி செஞ்சுருக்கல அப்படிங்கிறாங்க. முத்து வீட்டுக்கு போகிறாரு. உடனே மீனா ஆர்த்தி எடுக்கிறாங்க. இதை பார்த்த விஜயா சொல்கிறாங்க, என்ன பெரிய இதுக்காக போய்ட்டு வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எவ்வளோ ஒரு பிரச்சனையை அவன் வந்து சர்வசாதாரணமாக காலி பண்ணிட்டு வரான், அவனுக்கு எவ்வளோ பெரிய பழக்கத்தில் தான் அவன் வெளியே இருந்திருக்கான் தெரியுமா? அவனை பாராட்டாமல் யாரை பாராட்ட, எடுமா ஊருக்கு அனுப்பணும் அவன் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டி போகிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ரோகிணி ரொம்ப சொன்னீங்க, என் வீட்டுக்காரர் வந்து குடிச்சிட்டு அப்படி இப்படின்னு போகிறாருன்னு சொல்லிட்டு அதே வீடியோ வந்து பரவச்சில்ல, அதே வீடியோ இன்னொரு வீடியோ போட்டாச்சு, உங்கள் செல் எடுத்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி வந்து மறுப்பு செய்தி போட்டிருக்காங்க. இதை பார்த்த ரோகிணிக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுது. இப்படி போட்டால் என்ன ஆயிரும், சொல்லிட்டு தான் வராத அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ஒரு ஆள் கால் பண்ணி, முத்து நீ வீடியோ போட்டிருந்தாங்க, இதை பார்த்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு, நீ கஸ்டமரை எவ்வளோ அன்பாக நடத்தும்னு எனக்கு தெரியும், எனக்கு ஒரு ஆஃபர் பண்ணியிருக்கு, நீ கொஞ்சம் வரலாமா அப்படிங்கிறாங்க. எப்போ வரணும் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு நம்ம திருவனந்தபுரம் போயிட்டு ரிட்டன் வரணும் அப்படிங்கிறாங்க. சரி, கண்டிப்பாக வந்துடுறேன். அதுக்கு வாடகை எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. 8000 வரும் அப்படிங்கிறாங்க. சரி, 8000 தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகின்ட்ட சொல்கிறாங்க, பார்த்தியா உடனே ஆஃபர் வருது, சரியா, நான் வந்து யாருக்கு இந்த பாவம் செஞ்சது கிடையாது, அதனால் எனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என் வாக்கையும் மீனா வாக்கையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நீ குடிக்காமல் இருந்திருக்க, இனிமேல் நான் ஒன்று சொல்கிறேன், இதையும் கேளு, குடிக்கிறவங்க இருக்கிற இடத்துக்கு நீ போகாத, உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி நடந்துட்டு இனிமேல் அந்த சிட்டி கட்டியும் பகையாக நினைக்காதான், அப்படியே போட்டோம், நீ இப்படியே இரு அப்படிங்கிறாங்க. சரிப்பா, இன்னும் நான் பார்த்துருந்துக்கிறேன்ப்பா, அந்த ஜாதகக்காரர் சொன்னது சரியாக போச்சுப்பா, இன்றைக்கி ஒரு நாள் பயங்கரமாக நான் கண்டேன்னு சொன்னார், நான் பார்த்துருந்துருக்கணும், நான் வந்து அசால்ட்டாக இருந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி, பெரியவங்க எதுவும் சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் பயங்கர கிடப்பு. இந்த கதையை வச்சே உங்களை வீட்டு விட்டு அனுப்பிடலான்னு நினச்சேன், முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிக்காங்க. என்ன ஆண்டி இது சப்புன்னு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, எப்படியாவது உள்ளே போயிடுவான், அந்த மீனாவை அந்த பூக்காரியை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடலாம், அவனும் ஜெயிலேருந்து வரதுக்குள்ளே அவனும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி எதையாவது பண்ணிடலான்னு பார்த்தா உடனே வந்துட்டானே அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, நானும் அப்படி தான் நினச்சேன், எப்படியாவது இந்த வீட்டு விட்டு போயிடுவான்னு நினச்சான், போகவே மாட்டானாம்மா, எப்படி தான் நாங்கள் முன்னேற போகிறோன்னு தெரியல, பணத்தை வச்சுருக்கோம், தொழில் பண்ண விட மாட்டானாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டணும்டா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ஆண்டி, நாங்கள் எப்படின்னா பண்ணுறோம் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நான் நிறைய பேருக்கு எதிராக இருந்திருப்போம் போல், அவங்க பூரா என்ன உள்ளே போகணும் வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க மீனா, இப்போ நான் உள்ளே போகல வைக்கலன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும், கொஞ்ச நிமிஷம் அவங்க வந்து சந்தோஷப்பட்டுருப்பாங்களே, அந்த சந்தோஷத்துக்காக தான் நான் கொஞ்சம் பின்வாங்கினேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க விடுங்க, நடக்கக்கூடியதை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட சொல்கிறாங்க முத்து, கண்டிப்பாக மீனா, இந்த உலகத்துக்கு முன்னாடி நான் முன்னேறி காட்டணும், எனக்கு இந்த தலைவர் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. ஏங்க அவர் வந்து உங்களை கூட பிறந்த தம்பின்னு அடிக்க ஒரு திறமை சொல்கிறாரு, நம்மளுக்கு என்னன்னாலும் அவர் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக வந்து, ஏரியா தலைவருக்கு என்ன ஆகி போச்சு, அவர் வந்து முத்தை வந்து தம்பின்ட்டு கிடக்காரு, அவர் கூடையா பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் முத்து, உன் தொழிலாளையும் மீனா தொழிலாளையும் தான் இவ்வளோ உறவுகளை சம்பாரித்து வச்சுருக்க, உனக்கு ஒரு பிரச்சனைனா பற்ற தாப்ப நான் வரதை முன்னு கூட்டி அந்த ஏரியா தலைவர் வந்து என் தம்பிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்காரு, எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குடா, இவ்வளோ வேறு சம்பாதிச்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. எப்போ அவருக்கு நான் பூ கட்டி கொண்டு தான் கொடுத்தேன்பா அப்படிங்கிறாங்க. பூவுக்கு மட்டும் ஒன்று அவர் பழகலை, உன் நாணயத்துக்காக தான் பழகிருக்காரு, கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில்
மீனா சொல்கிறாங்க, ஏங்க பால் பாயசம் போடுறேன் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே பால் பாயசம் போட்டு கொண்டு அண்ணாமலை கொடுக்குறாங்க. இப்போ எதுக்கு பால் பாயசம் போட்டிருக்க அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காருக்கு எந்த பிரச்சனைலாம் வெளியே வந்துட்டார், இது எனக்கு சந்தோஷமான செய்தி தான், இதை நான் கொண்டாடுறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணிக்கும் மனோஜுக்கும் பயங்கர கடுப்பாக இருக்குது. உடனே எனக்கெலாம் பாயசம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அதை எனக்கும் சேர்த்து கொடு, நல்ல சந்தோஷமாக நான் குடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு பாவக்காய் சூப் போட்டிருந்தாலும் அதை கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா பாவக்காய் சூப் குடிக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை உன்ன மாதிரி கிருமி பிடிச்சிருந்தா அதை சாப்பிட்டா சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, பாருங்க ஆண்டி ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நான் பண்ணல, நீங்கள் தான் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லாம் காலத்துக்கு ஏற்றாப்புல வெளியே வரும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து முதல்ல போய் தலையில் தண்ணி ஊற்றி குளி அப்படிங்கிறாங்க. சரிப்பா என்ன வச்சு குளிக்காமன்னு சொல்லிட்டு போகிறாங்க. மீனா தண்ணியெலாம் எடுத்து வைக்காங்க. மீனா சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்களாங்க அப்படிங்கிறாங்க. நான்லாம் கஷ்டப்படல மீனா, எதுவும் கூப்பிட்டு போனாங்க, அதுக்குள்ளே தலைவர் வந்துட்டார், என்ன விட்டாங்க, வேறு எதுவுமே சொல்லலை, எனக்கு தான் ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசுகிறாங்க. உடனே நான் கஷ்டப்பட்டேன் மீனா, எதில் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா, என்னால் நீ மனசை கஷ்டப்படுவ, நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன பண்ணுன்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை என்னை ஸ்டேஷனை கூட்டி போயிட்டாங்க, நீ பரிதை வச்சிருப்ப, கண்டிப்பாக அப்பாட்ட சொல்லியப்பா மாமா எப்படியாவது அவர் வெளியெடுத்து அவனை வைக்கணும், நீ போராட்டி நடந்திருப்ப, அது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் ஃபோனை வச்சுட்டு போயிட்டீங்களா, ஃபோன் அடித்தார் உங்கள் ஃப்ரெண்டு, உடனே அவர்கிட்ட சொன்னேன், அவர் உடனே தலைவர் வர வச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்படியே அவன் என் ஃபோன் தான் நன்மை செஞ்சுருக்கா, அப்போ நீ ஒன்றும் செய்யலையா அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு நான் நன்மை செய்யாமல் இருப்பேனாங்க, நான் செய்யணும்னு நினச்சோங்க, ஆனால் வந்து அதுக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் தலைவரை கூப்பிட்டு வந்துட்டார் அப்படிங்கிறாங்க. உங்கள் தலைவர் இல்லை, நம்ம தலைவர், அவருக்கு போய் நிறைய இது விஷயம் நடக்குது, அவர் போகும்போது ஒன்று சொன்னார் பார்த்தியா, உங்களுக்கு ஒதுன்னு நானும் அனுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நம்மளுக்கு வேணும், சொல்ல மறந்துட்டேன், அவர் இன்னொரு ஆர்டர் ஒன்றும் கொடுத்துருக்காரு, அதை செஞ்சு கொடுத்துடலாமா அப்படிங்கிறாங்க. ஏங்க எது எப்படி போனாலும் அந்த தலைவர் கொடுத்த ஆர்டரை நம்ம கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தா நம்ம மேலே பாசமாகவும் இருக்கார், அதே போக சொன்னதோட கூட தாங்க சார், சூப்பர் ஆள் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க உங்கள் ஃப்ரெண்டு பூராமே உங்களை மாதிரி தங்கமானவர் தான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட சொல்கிறாங்க, நம்ம ஷேருக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற தான் இருக்கும், ஒன்றுமே இல்லை, நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்போம். அந்த சிட்டி வந்து எனக்கு ஆப்ப வைக்கணும்னு நினச்சான், அவனுக்கு அவனே ஆப்ப வச்சுக்கிட்டான், தலைவர் பார்த்துக்கிட்டாரு, அவன் தொழிலே காலி பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா கூட கொஞ்சம் சந்தோஷம், அவர் தொழிலை காலி பண்ணிட்டாங்கன்னா சத்தியாக வேலைக்கே போக மாட்டான், ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்காங்க. உடனே மீனா அம்மா வந்து மீனா அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏன்டி மாப்பிள்ளைக்கு என்னடி ஆச்சு, என்னமோ சொன்னேன் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏரியா தலைவரே வந்து எல்லாத்தையுமே இது பண்ணி விட்டார், மாப்பிள்ளை மேலே எந்த தப்பும் இல்லைம்மா, அவர் குடிக்கவே இல்லை, அவர் சும்மா தான் இருந்திருக்காரு, வீடியோ எடுத்து யாரை போட்டு விட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாடி, அதான் நினச்சேன், பகலில் அவர் குடிக்க மாட்டார், அது போக வந்து தொழிலில் ரொம்ப விசுவாசமாக இருப்பார்னு எனக்கு தெரியுண்டி அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. போலீஸ் எதுவும் பண்ணிடலையே அப்படிங்கிறாங்க. அவர் மேலே ஒரு துரும்பு கூட படலாமா, நல்லா இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் வந்து இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆமாடி நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளித்து சாம்பிராணிலாம் காட்டுடி, நல்ல மாதிரி இருங்கடி அப்படிங்கிறாங்க. அவர் இந்த இதுவுமே பண்ணலாமா, எனக்கு மரியாதை கொடுத்து குடிக்காமல் வந்திருக்காரு, மாமாவுக்கு எனக்கு மரியாதை கொடுத்து அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி அப்படிங்கிறாங்க. உடனே சத்யாட்ட சொல்கிறாங்க அவங்க அம்மா, பாருடா நீ என்னெல்லாமா மாமாவை சொன்னேன், அவர் வந்து குடிக்காமல் தான் இருந்திருக்காரு, இந்த சிட்டி தான் வேண்டாதுக்கு வேலை செஞ்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே சத்யாவுக்கு பயங்கர கோவம் வருது. அந்த சிட்டி வந்து மாமா குடிக்காமே இருக்கும்போது கூட பகைக்கு இப்படி செஞ்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பவும் ஃப்ரெண்டு நம்ம விட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிறாரு. உடனே சீதா சொல்கிறாங்க, இனிமையாவது திருந்து அந்த சிட்டி கூட சேராம இரு, நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துன்னு நினைக்கான் சிட்டி அப்படிங்கிறாங்க. நம்ம குடும்பம் இல்லை, அது உங்கள் மாமா குடும்பம் அப்படிங்கிறாங்க. என்ன மாமா குடும்பம்னு பிரித்து பேசுகிறேன், நம்ம அக்கா மாப்பிள்ளை தானே அப்படிங்கிறாங்க. இனிமேலாம் நான் மீனாவை அக்கான்னு கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அக்கான்னு கூப்பிடாத, பெரியம்மான்னு கூப்பிடு அப்படிங்கிறாங்க. எதுவுமே கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. வீட்டில் இப்போ இருந்தால் இல்லைன்னா வெளில போ அப்படிங்கிறாங்க. எதுக்கு வெளில போகணும், நான் தான் வாடகை கொடுத்துட்ருக்கேன் 5 மாதமாக, தேவையில்லைன்னா நீனும் அம்மா வெளில போங்க அப்படிங்கிறாங்க. என்னடா பேசுகிற அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன், வீடு வந்து நான் வாடகை கொடுத்துட்ருக்கேன், வீட்டு ஓனருக்கு என்னை தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது, நீ வெளில போங்க அப்படிங்கிறாங்க. நீ 4 மாதமாக வாடகை கொடுக்குற, அதில் நீ பெரிய ஆள் ஆகிட்டியோ அப்படிங்கிறாங்க. எம்மா இருக்க விருப்பம் இருந்தால் வீட்டில் இருங்க, இல்லை வெளில போயிட்டே இருங்க, இந்த வீட்டில் உங்களோட அதிகமாக நான் தான் சம்பாதிக்கேன் அப்படிங்கிறாங்க. அவன் தொழிலே முடிஞ்சு போச்சு, இன்னும் நீ எப்படி சம்பாதிக்க நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு சிட்டி தொழில் இருந்திருக்கான், எனக்கு அதையே தொழில் பண்ண தெரியும் அப்படிங்கிறாங்க. நீ அவனோட மோசமாக கொடுக்கடா அப்படிங்கிறாங்க. உனக்கெல்லாம் வந்து முத்து மாமா தான் சரி அப்படிங்கிறாங்க. இன்னமெல்லாம் அவர் என் மேலே கை வச்சு பார்க்கட்டும், அதுக்கப்புறம் அவருக்கு இருக்குது, சிட்டிக்கு நான் பல மடங்கு இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இருப்பேன் இந்த ஏரியாவில் சுதாகரையே அடித்து ஓட விட்டவர் வந்து உங்கள் மாமா, அதை மறந்துடாத அப்படிங்கிறாங்க. நான் அப்போ சின்ன பையன், இல்லைனா இப்போ மாதிரி இருந்தோம்னா நடக்கதே வேறு அப்படிங்கிறாங்க. நீ பெரிய பையனாக இருந்தாலும் ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது, மாமா வந்து அமைதியாக இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காத, நாங்கள்லாம் இருக்கோம் அப்படிங்கிறனால தான் அப்படி இருக்கார். உன் மேலே வேணால் அவர் கோபம் இருக்கும், எங்கள் மேலே அதிக பாசம் தான் வச்சுருக்காரு, உன்னை விட எனக்கு எங்கள் மாமா முத்து மாமா பெருசு தான் அப்படிங்கிறாங்க. சீதா நீ கூட இப்படி ஆகிட்டல, மீனா தான் வந்து அவன் புருஷன்னு சொல்லி ரொம்ப இதாக இருக்கா, நீ எதுக்கு இப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான்மா பேசிகிட்டு இருக்கேன், அவள் புருஷன் மேலே மரியாதை கொடுக்கா, இவன் எது கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அவர் நம்ம மாமாடா அப்படிங்கிறாங்க. யாருக்கு மாமா, எனக்கெல்லாம் மாமா கிடையாது அப்படிங்கிறாங்க.
பேச்ச விட்றா அப்படின்னு சொல்லிட்டு, கீதா நம்ம பூ கொடுக்க வேண்டியிருக்கு, அங்கங்கே நம்ம பூ கொடுக்க போவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, மீனாட்ட அங்கே முத்து பேசுகிறாரு, மீனா குளிச்சுட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி பூரா ரெஸ்ட் தான் எடுக்கணும், நீங்கள் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, நான் முதல்ல காலையிலேயே வீட்டில் வந்து படுத்துருக்கணும். செல்வம் சொன்னான் பேசாமல் வீட்டில் சாப்பிட்டு படுத்துடுறா, வெளியே போயிடாதுன்னா, நான் தான் தேவையில்லாமல் ஃபோனை அட்டன் பண்ணிட்டு அங்கங்கே போயிட்டேன், உங்களுக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கலங்க, கெட்ட பேரை உங்கள் கெட்ட பேரை விட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு கெட்ட பேரும் கிடச்சிச்சு, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிடச்சிச்சு அப்படின்னா, அதே 10 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு நல்ல பேர் பல மாதிரி கிடச்சிட்டு, அதனால் உங்களுக்கு இன்னும் பேரும் புகழும் தான். உங்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர் வரதான் போது, நீங்கள் நல்லா தான் சம்பாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, இன்றைக்கி நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு அந்த திருவனந்தபுரம் ஆஃபருக்கு போயிட்டு நான் காசை கொண்டு தரேன். இனிமேல் ரெகுலராக வேலையை மட்டும் பார்க்கணும் மீனா, தேவையில்லாத வேலையில் மூக்க விடுறது எனக்கு தப்பு தானே அப்படிங்கிறாங்க. ஆமாங்க இப்படியே இருந்தால் நம்ம கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வந்துடலாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா, இன்றைக்கி உனக்கு பூ எதுவும் விற்க வேண்டியது இல்லையா அப்படிங்கிறாங்க. எங்கள் பூவை வேறு பார்த்துட்டு இருந்தேன், எல்லோரும் இப்படி சொன்னோன்னே எனக்கு மனசே கேட்கலங்க. ரோட்டில் போகிறவங்க பூரா கேட்டாங்க, உன் வீட்டுக்கார் வந்து இப்படி பண்ணுறாரு போகிறாருன்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு மனசே தாங்கலைங்க, எனக்கு இப்படி வாக்கு கொடுத்து இவர் குடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் தாங்கவே முடியலைங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்கிறேன், நான் முன்னாடி எப்படி வேணாலும் இருப்பேன், இப்போ உனக்கு வாக்கு கொடுத்த பிறகு அதை மீறுவனா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கும் தெரியும், இருந்தாலும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, கேட்குறவங்கெல்லாம் ஒரு மாதிரி கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுங்க அப்படிங்கிறாங்க. சரி இனிமேல் அப்படி நடந்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் சரிங்க நீங்கள் நல்லா தூங்குங்க, எனக்கு கொஞ்சம் பூ கொடுக்க வேண்டியது நான் கொடுத்துட்டு வந்துட்டா அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் சாப்பிடலையா அப்படிங்கிறாங்க. இனிமேல் தாங்க சாப்பிடணும், உங்களுக்கு அப்படி ஆகிட்டுன்னு சொன்னால் என்னால் சாப்பிட கூட மனசு வரலைங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் சாப்பாடு போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடு போட்டு வந்து மீனாவை ஊட்டி விட்றாங்க. இதை கிராஸ் பண்ணும்போது விஜயா பார்க்குறாங்க, ஏங்க பொண்டாட்டிக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கான், அவன் கைக்கு என்ன நல்லா தானே இருக்குது, ஏன் ஊட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. அவன் பொண்டாட்டிக்கு அவன் ஊட்டுறான், உனக்கு என்ன, நீ வேணா எனக்கு ஊட்டு அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் ஊட்டுத வயசுலேயே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவங்க சின்னஞ்சிறுசு ஊட்டுவாங்க, வைப்பாங்க, பேசுவாங்க, இதெல்லாம் நீ ஏன் தலையிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்பவே கடுப்பாக இருக்குது. உடனே ரோஹிணி ரூம் போகிறாங்க. ரோஹிணி நீங்களும் நல்லா ஆசைப்பாசமாக இருங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. முத்து சாப்பிட்டு வெளில வர்றாரு. வாய் சும்மா இருக்காமல், ஏம்மா இன்னும் அவங்க விரத முடியல, இன்னும் ஒன்றா தான் இருக்கிறாங்களா, ஒன்றா தான் தூங்குறாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ரொம்ப காண்டாயிருது. விஜயா சொல்கிறாங்க, ரோஹிணி நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது, மனோஜ் நீ காலைல போயிரு அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு தூக்கம் வருதுமா, நான் சாப்பிட்டு நல்லா தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. தூங்குறியா, காலைல போய் தூங்கு, இல்லைன்னா ரோஹிணி காலைல போயிரு, அவங்க தூங்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ரொம்ப கடுப்பில் ஹாலில் உட்காந்துருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, என்னெல்லாம் கடுப்பு கிளப்பியிருப்ப, இப்போ கொஞ்சம் நேரம் கடுப்பில் இருந்தால் உனக்கு என்ன ஆகுது, தூங்காமறா அப்படிங்கிறாங்க. பகலில் சோம்பேறி தாண்டா தூங்குவான், நீ சோம்பேறியாடா அப்படிங்கிறாங்க. அப்போ நீ மட்டும் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வந்திருக்க அப்படிங்கிறாங்க. நான் ரெஸ்ட் எடுக்க வரலை, என் ஒய்ஃப் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, அதனால் எண்ணெய் குளியல் போட்டிருக்கேன், நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன், உன் முன்னாடி சமைச்சு வச்சுருந்தா நீ சாப்பிடு அப்படிங்கிறாங்க. என் முன்னாடியே கிட்ட சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ என் முன்னாடி மட்டும் சமைக்கணுமா, என் முன்னாடி என்ன வேலைக்காரியா, அவள் சமைச்சு தரல, நீங்கள் அவ்வளோ இருந்துங்களையா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எதுனா சாப்பிடுவா அப்படின்னு கூப்பிட்றாங்க மனோஜை. சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுதானே நல்லா சாப்பிட்ருவியே அப்படிங்கிறாங்க. முத்துக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் சொன்னமாடா இன்றைக்கி நல்ல நேரம், சரி இன்றைக்கி நல்ல நேரம் இல்லை உனக்கு, வீட்டில் இருந்தால் கேட்கலாங்க, அங்கே போய் நல்லாமல் இருப்பதியடா அப்படிங்கிறாங்க. செல்வம் நீ சொல்கிறது சரிதான்டா, நான் வந்து பேசாமல் வீட்டிலே இருந்திருக்கலாம், ஏரியா தலைவர் கூப்பிட்டாரு நாங்கள் போனேன், அவங்க வேறு ஒரு இடத்துக்கு பார்ட்டின்னு சொல்லி கூட்டி போனாங்க, சும்மா தாண்டா இருந்தேன், அந்த சிட்டி வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. எங்களால் தானடா சிட்டி உன்னைய வந்து பகையாளின்னு நினைக்கான், அதுக்கெல்லாம் நாங்கள் தானடா காரணம் அப்படிங்கிறாங்க. நீங்கள்லாம் காரணம் இல்லை, அவன் நேரம், அவன் எல்லாம் முடிஞ்சது, இன்னும் சிட்டி இந்த ஏரியாவில் இருக்க மாட்டான், தலைவர் அப்படி ஒரு வேலை பார்த்துட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்படியாடா அப்படிங்கிறாங்க. மக்கள் பூரா நல்லா தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ சத்யா வந்து அவனை விட்டு போயிடுவோம்லடா அப்படிங்கிறாங்க. போனால் நல்லது தான், படிச்சிருக்கான், ஏதாவது வகையில் பொழைச்சிக்கிட்டா நல்லது தான் அப்படிங்கிறாங்க. என்ன சத்யான்னு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா காது கொடுத்து கேட்குறாங்க. உடனே என்னடா சத்யான்னு பேசிகிட்டு இருக்க, சிட்டி கூடிய அவன் வேலை பார்க்கான் அப்படிங்கிறாங்க. எந்த சத்யா அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் மச்சினை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்களாங்க இல்லை இது வேறு சத்யா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு எட்டி பார்க்குறாங்க. ஆகா நல்ல வேலை நம்ம வீட்டுக்காரர் வந்து வீட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேங்காரு, அத்தை நோண்டி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸுங்க அப்படிங்கிறாங்க. எதுக்குமா அப்படிங்கிறாங்க. இல்லை சத்யா வந்து சிட்டிட்டு தான் வேலை பார்க்கான்னு சொல்லிட்டு அத்தைட்ட கூட நீங்கள் சொல்லலை அப்படிங்கிறாங்க. அதை எப்படிமா நம்ம குடும்ப கதையை அவங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம குடும்பத்தை வந்து ரொம்ப உறவாக நினைக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வியாபாரத்துக்கு போய்ட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்துக்கு போகிறாங்க. அங்கே பூ வியாபாரம் பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலையில் சிட்டியோட ஆள் பார்க்குறாரு. அண்ணே அப்படின்னு சொல்லி சிட்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. எங்கண்ணே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஏரியா தலைவர் இன்னும் கூட்டி கொண்டு வச்சுருக்காண்டா அப்படிங்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும்ண்ணே, இந்த மீனா மறுபடியும் வியாபாரத்துக்கு வந்துட்டானே, அவன் முத்து வந்து நிம்மதியாக இருக்க வைத்தனானே வியாபாரத்துக்கு வர முடியுது அப்படிங்கிறாங்க. தொழிலே பண்ண முடியாதுண்ணே என்னம்மா அப்படிங்கிறாங்க. இப்போ இருக்க சூழ்நிலை நான் வந்து வெளியே வந்துடுவோனா வரலன்னே தெரில, இப்போ தொழிலை பற்றி பேசிகிட்டு இருக்க, எதுவுமே பேசாத, நடக்கும்போது பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இந்த ஏரியா விட்டு நம்ம காலி பண்ண தான்
தான் நல்லது. நான் தலைவர்கிட்ட எப்படியாவது பேசி இந்த ஏரியா விட்டு போயிடுறேன்னு சொல்லி பேசுவேன். நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு தான் தொழில் பண்ணணும். இப்போ இந்த ஏரியாவிலே இருக்கக்கூடாது, நீ ஏரியாவை காலி பண்ணிடு அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டிக்கு வந்து நிலைமையை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை பார்க்குறவங்க சோகமாக கடையை அடைச்சிட்டு அப்படி கிளம்பிடுறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த சிட்டி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.